Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே துறையில வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. டிக்கெட் கேன்சல் செஞ்சா பணம் இனிமே திரும்பி வராதாம். இந்திய ரயில்வே துறையோட சேவை தொடர்ந்து மேம்பட்டு வரும் வேளையில வந்தே பாரத் ரயில்களோட வெற்றி அப்புறம் மக்களோட வரவேற்பு மூலமா பல வருட உழைப்புக்கு பிறகு மத்திய அரசு வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில அறிமுகம் செஞ்சிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்துல கொல்கத்தா காமாக்கியா இடையே இந்த ரயில கொடியசைச்சு தொடங்கி வச்சாரு. இது நம்ம நாட்டோட முதல் வந்தே பாரத் ஸ்லீப்பர் சேவை அப்படிங்கறதோடு மட்டும் இல்லாம ரயில் டிக்கெட்டை முன்பதிவு செய்யறதுலயும் கொண்டு வரப்பட்ட மாற்றங்கள் கூடுதல் ஸ்பெஷல் ஆகியிருக்கு. மக்களோட இரவு பயணங்களுக்கு விமானத்துல கிடைக்கிற அனுபவத்தை ரயிலையும் தரணுங்கிற வகையில தான் இந்த ஸ்லீப்பர் ரயில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த ரயில்ல முழுவதும் ஏசி, நவீன உட்புற கட்டமைப்பு வசதிகளோட மிகவும் மேம்பட்ட முறையில மக்களுக்கு இந்திய ரயில்வே இதை கொடுத்திருக்கு. இந்த ரயில் மூலமா கொல்கத்தா குவஹாத்தி பாதையில சுமார் 2.5 மணி நேரம் பயண நேரத்தை குறைக்க முடியும். சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த பிரீமியம் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்ல பயணம் செய்ய திட்டமிடுறவங்க டிக்கெட் முன்பதிவுல தான் கவனமா இருக்கணும். விமான நிலையங்களை போல கடுமையான ரத்து மற்றும் ரீஃபண்ட் விதிகளையும் மத்திய அரசு இப்ப அறிமுகப்படுத்தி இருக்கு. வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்ல டிக்கெட் புக் செய்யறவங்க பயண நேரத்துக்கு குறைஞ்சது 8 மணி நேரத்துக்கு முன்னாடி டிக்கெட்டை கேன்சல் பண்ணல அப்படின்னா எந்த தொகையுமே திருப்பி அளிக்கப்படாது. இந்த 8 மணி நேர விதியில சிறிய தாமதம் ஏற்பட்டா கூட முழு டிக்கெட்டுக்கான தொகையைமேவும் நாம இழக்க நேரிடும். பஸ், பிளைட் டிக்கெட் இந்த புக்கிங்ல இருக்கக்கூடிய விதிமுறை போலவே உறுதிப்படுத்தப்பட்ட டிக்கெட்டுகளுக்கு, அதாவது கன்ஃபார்மான டிக்கெட்ஸை ரத்து செய்யற நேரத்தை பொறுத்து தான் ரீஃபண்ட் தொகையும் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணமா, நீங்க பயணம் பண்றதுக்கு 72 மணி நேரத்துக்கு முன்னாடி ரத்து செஞ்சீங்க அப்படின்னா 25% கட்டணத்தை கழிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய 75% தொகையை உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க. இதுவே 72 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரத்துக்கு உள்ள நீங்க ரத்து செஞ்சிட்டீங்க அப்படின்னா 50% கட்டணத்தை கழிச்சுட்டு மீதி 50% கட்டணத்தை உங்களுக்கு திருப்பி தருவாங்க. அது போக பயணம் செய்யறதுக்கு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க டிக்கெட்டை கேன்சல் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு எந்த அமௌண்ட்டுமே ரீஃபண்ட் ஆகாது. சாதாரண ரயில் டிக்கெட் புக்கிங்ல இருக்கக்கூடிய RAC, ரிசர்வேஷன் அகைன்ஸ்ட் கேன்சலேஷன், இந்த வசதியை இந்த ரயில்ல முற்றிலுமா நீக்கியிருக்காங்க. இதனால முழுமையா உறுதிப்படுத்தப்பட்ட டிக்கெட் இல்லாம உங்களால பயணம் செய்ய முடியாது. அது போக மகளிர், முதியோர், மாற்றுத்திறனாளிகள், டியூட்டி பாஸ் உள்ளிட்டவர்களுக்கு மட்டும்தான் கோட்டா வசதி கொடுத்திருக்காங்க. மத்த சிறப்பு அல்லது VIP கோட்டாக்கள் இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்ல கிடையாது. இந்த ரயில்ல குறைஞ்சபட்ச கட்டண தூரமே 400 கிலோமீட்டர். இந்த ரயில்ல 400 கிலோமீட்டருக்கு குறைவா நீங்க பயணிச்சாலுமேவும் 400 கிலோமீட்டருக்கான கட்டணம் தான் நீங்க செலுத்த வேண்டியது இருக்கும். இதுதான் இங்க சிறப்பு விதியாவே இருக்கு. பொதுவா மத்த ரயில்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பயண தூரத்தோட அடிப்படையில தான் டிக்கெட்டுகளுக்கான தொகையுமே வசூலிக்கப்படும். மத்திய ரயில்வே துறை விமானங்கள்ல கிடைக்கக்கூடிய அதே அளவிலான வசதியை குறைந்த கட்டணத்துல கொடுக்கணும் அப்படிங்கறத முக்கிய நோக்கமா வச்சிருக்காங்க. இதனால டிக்கெட் புக்கிங் மற்றும் டிக்கெட் ரத்து செய்யப்படும் விதிகள்ல விமான தரத்துடன் ஒத்துப்போகும் வகையில தான் வகுக்கப்பட்டிருக்கு. கொல்கத்தா காமாக்கியா இடையேயான இந்த ரயில் சேவை ஜனவரி 23ஆம் தேதி தொடங்க இருக்கு. இந்த ரயில்ல 3 பிரிவுகளின் கீழே டிக்கெட் விற்கப்படுது. AC 3 டயர், AC 2 டயர், AC ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதுல கொல்கத்தா காமாக்கியா செலவு குறைந்தபட்சம் 2435 ரூபாய் முதல் 3855 ரூபாய் வரைக்கும் வசூலிக்கப்படுது. வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் இந்திய ரயில்வேயோட நவீனமாக்கலுக்கு முக்கியமான படியா இருக்கு. ஆனா கடுமையான விதிகள் இருக்கும் காரணத்தினால பயண தேதிகளை சரியா திட்டமிடுவது ரொம்ப அவசியம். இல்லைனா பெரும் நிதி இழப்பு நமக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. Subscribe to One India and never miss an update. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.